பண்ணோன்னா மாட்டிடுவோம். ஸோ அதிக நம்பர் கேட்குறாங்க, 9 கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்தை வந்து சீரீஸில் எடுத்துகிட்டு ஒன்றுத்தை பேரலில் எடுத்துக்கணும். 4 கேட்குறாங்கன்னும் போது ரெண்டுத்தை பேரலில் எடுத்துக்கிட்டு ஒன்று சீரீஸாக எடுத்துக்கணும். மேம் இப்ப இதுல பேரலா எடுக்கும்போது 1/6 + 1/6 எடுத்துட்டு அதுக்கப்புறம் 3-ஆ கொண்டு வந்துட்டு தான் 6 ஆட் பண்ணுவோம் மேம். ஆமாம் ஆமாம். அங்க இருக்கும்போது +6 ஆட் பண்ணிக்கிறாங்க மேம். அப்போ 1/3 இருக்கும். 1/3 சேர்த்து மறந்து போய் ஆட் பண்ணிடக்கூடாது. ம். சரி. சரி, அடுத்தது போகலாமா ரெண்டு பேரும்? Okay. ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி இப்போ பார்க்க போகிறீங்க. சரியா? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது நம்ம கிட்டக்க. பிரக்தீஷ் கவனிச்சுக்கோப்பா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா தம்பி. அதை நான் ஈஸியாக படிச்சிடலாம். நான் அது சொல்லி உனக்கு கொஞ்சம் சொல்கிறேன். சரியா? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் கரண்ட் போட்டுடுறோம், உடனே அந்த கீழே வந்து அயன் பாக்ஸ் கீழே வந்து சூடாயிடுது. எப்படி ஒரு இடம் கரண்ட் வந்து எப்படி வந்து ஹீட்டு சூடாக ஆகுது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா, இப்போது ஒரு ஒயர் வழியாக கரண்ட் போய்கிட்டு இருக்கா, அது வந்து ஒயர் வந்து கரண்ட் அனுப்புது. ஆனால் ஒயர் வழியாக ரொம்ப ரெசிஸ்டன்ஸ், அந்த இடத்துல ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சுன்னா கரண்ட்டால் போகவே முடியாதுல்ல. கரண்ட் எப்படியாவது அதை தள்ளிட்டு உடச்சிட்டு அதை தாண்டி போகணும்னு ட்ரை பண்ணுமா? அப்போது கரண்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை மீறி வேலை செய்யணும். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, சஹஸ்ரா வேகமாக போய் ஓடி போயிட்டுருக்கா, காற்று வந்து அடிக்குது, அதுதான் ரெசிஸ்டன்ஸ், தடுக்குது. கரண்ட்டு சஹஸ்ரா வந்து கரண்ட் மாதிரி வேகமாக போக விடலை. அப்போது அந்த காற்றை மீறி நம்ம ஓடணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக ஓடணுமா, இன்னும் ரொம்ப எஃபர்ட் போடணுமா? அப்போது அதே மாதிரி கரண்ட் என்ன பண்ணுது, நிறைய வேலை செய்யுது அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போகிறதுக்கு. அந்த வேலை ஹீட்டாக சூடாக அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம உடம்புலையே சொல்லணும்னா, கரண்ட் மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஓடுறாங்க, ரொம்ப வேகமாக ஓடும்போது நம்ம அதிகமாக வேலை செஞ்சு தானே ஓடுறோம், அப்போ இன்னும் அதிகமாக வேர்க்கும்ல. அந்த வேலை வந்து வேர்வையாக வெளியே வருதுல்ல. அதே மாதிரி அந்த கரண்ட் வேகமாக போகும்போது அது இன்னும் வேலை செய்கிறதுனால அந்த வேலை ஒர்க்கு வந்து ஹீட்டாக வெளியே வருது. உங்கள் ரெண்டு பேருக்கும் இது புரிஞ்சிடுச்சாப்பா? Okay. ம். பிரக்தீஷ்க்கு என்ன புரிஞ்சிட்டு சொல்கிறேன்? மேம் கரண்ட் வந்து போயிட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அதை தாண்டி போகணும். ம். அதனால என்ன பண்ணணும்? நம்ம தாண்டி போயில ஹீட் ப்ரொடியூஸ். ஆ, ஒர்க் ஹேஸ் டு பி டன், வேலை செய்யும், அது வந்து ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. சாஸ்டா, நான் இப்போ 2 லைன் படிப்பேன், நான் சொல்லி கொடுத்தது தான். உங்களுக்கு அதில் என்ன புரியுது நீ தமிழில் சொல்லணும். சரியா? when electric current flows through the resistance element அப்படின்னா, சாஸ்டா தமிழில் சொல்கிறா, வேற ஒன்றும் எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு நீ என்ன புரியுதுன்றதை தமிழில் சொல்லு. மேம் When when electric current flows through the resistance element. when the electric current flows through the ரெசிஸ்டன்ஸ் எலிமெண்ட் அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ரெசிஸ்டர் எலிமெண்ட் வழியா போகும்போது ஸோ ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் எலிமெண்ட் அப்படின்னா, ஒயர் வந்து நார்மலாக நமக்கு வந்து கண்டக்டராக நல்ல ஈஸியாக கரண்ட்டை விடுற ஒயர் இல்லை, இது ரொம்ப தடுக்கிற ஒயர், அதை தான் அவங்க ரெசிஸ்டன்ஸ் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. த ஃப்ளோயிங் சார்ஜஸ் சஃபர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து அந்த சார்ஜஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு அடாப்ட் ஆயிக்கும். அடாப்ட் ஆகிக்கல, ரெசிஸ்டன்ஸ்னால ரொம்ப கஷ்டப்படுது. சார்ஜ் எங்கே வந்துச்சுங்க, கரண்ட்டு தானே பேசுகிறோம். சார்ஜ் எங்கே, ஏன் இங்கே சார்ஜ்னு சொல்கிறாங்க? இல்லை, சார்ஜ் ஏன், எதுக்கு சார்ஜஸ் பேசுகிறோம்? பிரக்தீஷ் உங்களுக்கு தெரியுமா? மேம் ஏன்னா சார்ஜ் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் சம்திங். குழந்தைங்களா, சார்ஜ் தான்டா கரண்ட்டு, சார்ஜ் பெர் யூனிட் டைம் தானே கரண்ட்டு. எஸ் மேம். மறந்துடக்கூடாது, நம்ம ஒரு நாள் ஒரு டெஸ்ட் வச்சுப்போம், ரெண்டு பேரும் படித்தது மறந்துடக்கூடாது இது வரைக்கும். நான் என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் படிச்சுட்டு வந்துடுங்க. சரியா? ஓகே.
சார்ஜ் தான்டா குழந்தைங்களா கரண்ட்டு. ஸோ உங்களை வேணும்னே ஈஸியாக சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யுது அதனால சார்ஜ் த ஃப்ளோயிங் சார்ஜ் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால கஷ்டப்படும். அப்போது ஒர்க் ஹேஸ் டு பி டன் டு ஓவர் கம் திஸ் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? என்ன புரிஞ்சுச்சு? இந்த இந்த ஒர்க் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் தேவைப்படுது. விச் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அது வந்து ஹீட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே. சரிடா, உனக்கு எப்பயுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு ஒர்க்கு சார்ஜ் ஒரு ஃபார்முலா ரொம்ப பிடிக்கும்ல, அது So, எழுது. பிரக்தீஷ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு ஒர்க்கு சார்ஜ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஆமா இல்லை என்ன? எஸ் மேம். சொல்லு. எழுத வேண்டாம், நீங்கள் ஐ சொல்லு. இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. V இஸ் ஈக்குவல் டு என்னென்ன? கியூ பை ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி மேம். அது வந்து அது வந்து கரண்ட்டு, சார்ஜு, டைமு. இது சஸ்டா W is equal to QT, ma'am. QTயா? Q into T, ma'am. QV, டபிள்யூ ma'am. ஈக்குவல் டு Q into V, ma'am. ம். V ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ, டபிள்யூ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு வி. பிரக்தீஷ், இது ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா உங்களுக்கு? எஸ் மேம். V ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு கியூ வி ஃபார்முலா ஞாபகம் இருக்காப்பா? எஸ் மேம். சூப்பர். ஓகே. அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல பிரக்தீஷ், சொல்லுங்கள் அந்த ஃபார்முலா சொல்லுங்கள். மேம் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. சூப்பர். குழந்தைங்களா ரொம்ப சூப்பராக படிக்கிறீங்கடா. சரியா, இப்படியே படிச்சீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியில் நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய நல்ல நல்ல மார்க் வாங்குவீங்கடா. சரி இருங்க. மறக்க மாட்டீங்க, ஏன்னா இதெல்லாம் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன வேலை உங்களுக்கு இதுக்கப்புறம்? இன்னும் ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னடா செய்ய போகிறீங்க இன்னைக்கு டேல? சஸ்டா, நீ என்னப்பா பிளான் இருக்கு உனக்கு? தெரியல, ma'am. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்க? பழைய கொஸ்டின் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்ததில்ல அப்படின்னு எனக்கு நோட் டவுன் பண்ணி அனுப்புங்க. சரியா? ரெண்டு கொஸ்டின் அனுப்பிச்சிங்கன்னா கூட போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். பண்ணுவீங்களா ரெண்டு பேரும்? ம், சரி. மேம் புரியல. பழைய கொஸ்டின்ப்பா, பழைய கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின்ஸு என்ன, இந்த ஓகே நான் இது மேம். வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல என்ன உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ரெண்டு கொஸ்டின் பார்த்து அனுப்புங்க. புரிஞ்சிருச்சா பிரக்தீஷ்? சரி, இது ரெண்டு எஸ் தான்ப்பா மேம். நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன ஃபார்முலா. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதாப்பா? W is equal to QV, ma'am. ஆ, Q is equal to I into T, ma'am. ஓகே. ஐ ஈக்குவல் டு கியூ பை டியோ ஏதோ ஒன்று. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? கியூ ஈக்குவல் டு என்ன சொன்னீங்க? ஐ இன்டூ டி. கரெக்டு. இப்போது பிரக்தீஷ் உங்களுக்கு புரியுதாப்பா? எஸ் மேம். நல்லா கவனிங்க, உங்கள் ரெண்டு பேரும் இப்போ நான் போட சொல்லுவேன் இதை. ஓகே. இப்போது இந்த q ஈக்குவல் டு ஐ இன்டூ டி தானே. இந்த q ஈக்குவல் டு ஐ இன்டூ டியை இந்த w ஈக்குவல் டு q இன்டூ v இடத்துல போடலாமா? மேம் புரியல. இந்த q இருக்குல்லப்பா, எஸ் மேம். இந்த q இருக்குல்ல, இந்த எஸ் q மேம். இடத்துல இந்த ஐ, இந்த q இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ டி இல்லை, அதை இதில் போடலாமான்னு கேட்குறேன். Ma'am. புரியுதாப்பா உனக்கு? Yes, ma'am. டபிள்யூ ஈக்குவல் டு இந்த q, இந்த க்யூக்கு வந்து என்னப்பா, ஐ இன்டூ டி தானே. அந்த q இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஐ இன்டூ டி போட்டுடுறேன், இன்டூ வி போட்டுடுறேன். புரியுதா உங்கள் ரெண்டு பேருக்கும்? பிரக்தீஷ், எஸ் உங்களுக்கு மேம். புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ஓம்ஸ் லா படி வி ஈக்குவல் டு என்னது? யார் சொல்கிறீங்க கரெக்டா? NE, ma'am. என்இ இன்டூ என்இ வந்து ஐ தானேப்பா குழந்த, நம்பர் ஆஃப். ஓம்ஸ்ல படி வி இஸ் ஈக்குவல் டு, பிரதீஷ் உங்களுக்கு தெரியுமா? மேம் ஓம்ஸ்லா படி உனக்கு கேட்குதா இல்லையா நான் பேசுறது? விட்டு விட்டு கேக்குது. ம், சரி.
ஓம்ஸ் லா V படி is equal to RI, ma'am. V இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். தம்பி உனக்கு ஒழுங்காக கேட்கலன்னா அது யூஸே இருக்காதுப்பா. சரியா? சவுண்ட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, ஏன்னா உனக்கு நெட்டு பிரச்சனை மாதிரி தெரியல. எஸ் மேம். ஓகே மேம். ம். ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணால் கூட அப்புறம் புரியாது குழந்தைங்களா. பிரக்தீஷ், நான் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் புரியுதா புரியுதா கேட்க முடியாது, நீங்கள் தான் சொல்லணும். புரியுது இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். V ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அப்போது இந்த V ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆரை அந்த V இடத்துல போடணும். அப்போது W இஸ் ஈக்குவல் டு ஐ, ஏற்கனவே ஐ இருக்குது, டி இருக்குது, விக்கு பதிலாக ஐ இன்ட்டு ஆர் போடணும். ஆர். புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். அப்போது W இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரை வந்து நான் இப்படி இப்படி தான்ப்பா போட முடியும். ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் இன்ட்டு டி. இது புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். அப்போது நம்ம அந்த கரண்ட் வந்து பண்ணுற வேலை ஒர்க்கு தானே ஹீட்டாக டிசிபேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போது ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் இன்ட்டு டூ ஆர்டி. இல்லை, ஐ ஸ்கொயர் ஆர்டி. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எஸ் மேம். பிரகதீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் W ஈக்குவல் டு QV மேம். ஆ, அதுக்கு கியூவோட ஃபார்முலா வந்து ஐ இன்ட்டு டி மேம். அதுக்கு வந்து W ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டிவி போட்டுக்கிறோம் மேம். சூப்பர். ம். அப்புறம் தெரியல மேம். ஐ தெரியுதாப்பா? இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆ. மேம். ஆ. ஐ இஸ் ஈக்குவல் டு QT மேம். ம். அதுதான் தம்பி இங்கே போட்டுட்டோம், அது சொல்லிட்டீங்க. W ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி இன்ட்டு வி சொல்லிட்டீங்க. அப்புறம் V இடத்துல